இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். இப்போ பார்த்திங்கன்னா செடியில் பூத்துருக்க பூலாம் நம்ம பறிக்க போகிறோம். வாங்க போய் பறிக்கலாம். இங்கே நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாங்க பூட்டை வந்துட்டோம். பாருங்கள் பூத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பூ பூத்துருக்கு. நாளைக்கு இந்த மொட்டு பார்த்திங்கன்னா பெருசாகிடும். அங்கே எங்கன்னா பூத்துருக்காங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பறித்து போட்டுடலாம். பறிச்சாச்சு. வாங்க இப்போ பாருங்கள் எத்தனை மொட்டு விட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது. இதையும் நம்ம பறிச்சிடலாம். என்ன பறித்து போட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தோ கூட ஒரு பூ இருக்குது. இதையும் பறிக்கலாம். பாருங்கள் பறிச்சாகட்டும். பூ பார்த்திங்கன்னா அழகாக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்திக்கிட்ட தான் போக போகிறோம். பாருங்கள் 3 பூ விட்டுருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று விட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு செம்பருத்தி பூவையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இங்கே ஒரு செம்பருத்தி பூ இருக்குது. 3 பூவையும் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். அங்கே பறிக்கலாம். பறிச்சாச்சு. இந்த பூவையும் பறிக்கலாம். இங்கே இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான இடத்துல பாம்பு கம்பு கையை பிடிச்சி பாண்டிச்சுன்னா. இதையும் பறிச்சாச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியில் பார்த்திங்கன்னா பூ பூத்துருக்கு. இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரில. ஆனால் குரோட்டன்ஸ் தான். இதில் அடிக்கடி ஒரு காய் காய்க்கும் சீசனுக்கு மட்டும். அதை சாப்பிடக்கூடாது, அது விஷம். பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். சரி பாய் காய்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நான் பறித்த பூவை மட்டும் காட்டிடுறேன். இதான் நான் பறித்த பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். 3 சாமந்தி சாமந்தின்ற பாருங்கள். மல்லிப்பூவும் இதுவும் பறிச்சிருக்கேன், செம்பருத்தி பூவும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூத்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.